கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் நல்ல பாடத்தோடு கூட ஒரு புதிய காலாண்டிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டினுடைய தலைப்பு தேவனுடைய உறவில் வளருதல் என்ற தலைப்பின் கீழாக இந்த காலாண்டு முழுவதும் நாம் பாடங்களை படிக்க இருக்கிறோம். இந்த நல்ல பாடங்களை நமக்கு விலக்களிக்கத்தக்கதாக போதகர் கென்னடி அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். பாடங்களுக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் அன்பு தகப்பனே, நீர் ஞானத்தின் தேவன், பேதைகளை ஞானியாக்கக்கூடியவர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டு அந்த பைத்தியங்களை ஞானவான்களாய் பயன்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர். அவ்விதமாய் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த காலாண்டு முழுவதும் நாங்கள் படிக்கப் போகிற பாடங்களுக்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு அருளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளினுடைய பாடத்துக்காக நம்முடைய கருத்தில் வருகிறோம். பாடத்தை விலக்களிக்க போகிற போதகரோடு உடைய கரம் கூட இருக்கட்டும். அவரை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இந்த நிகழ்ச்சியை என் ஆண்டவரே காணொலி மூலமாய் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சுவாச பிள்ளைகளுக்கும் இடைப்படுதல் நிகழும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஃபஸ்ட்டு கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம ஒரு காலாண்டை முடித்து ஒரு புதிய காலாண்டுக்குள்ளாய், 2ஆம் காலாண்டுக்குள்ளாய் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். தேவனுடைய உறவில் வளருதல் என்று நம்மளுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், ஆண்டவரோடு நமக்கு இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட உறவை குறித்து இந்த காலாண்டு முழுவதும் நம்ம படிக்க போகிறோம். அதில் முதல் பாடம் உண்மை நிலையை உணர்தல். இந்த பாடத்திற்கான முன்னுரையும் மனநவசரம் சொல்லலாம். இந்த காலாண்டு முழுவதும் ஒரு புதிய காலாண்டிலே முதல் பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த காலாண்டிலே தேவனோடு கூட உள்ள உறவில் நாம் எப்படி வளர்வது, அதற்கு முன்பதாக ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து அறியக்கூடிய நிலையில் இருக்கிறோம். முதலாவதாக எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டால் மாத்திரமே அந்த உறவிலே இனி அடுத்த கட்ட நகர்வுக்கு என்னால் எப்படி செல்ல முடியும் என்கிற ஆலோசனைகளை வேதத்திலிருந்து நாம் பெற முடியும். இந்த காலாண்டிலே குறிப்பாக நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவை எப்படி வளர்த்து கொள்வது என்பதை ஒவ்வொரு வார பாடத்திலும் நம்ம படிக்க போகிறோம். 13 வாரங்களும் ஆண்டவரோடு கூட உள்ள உறவை நாம் வளர்த்து கொள்வது எப்படி என்கிற மைய கருத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த காலகட்டங்களில் ஒரு திருச்சபையாக, ஒரு குடும்பமாக அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனாக நாம் இருக்கின்ற பொழுது தேவனோடு கூட இருக்கிற நம்முடைய உறவானது மிக மிக ஒரு அவசியமான ஒரு உறவாக இருக்கிறது. அதில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு பொறுப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே அந்த உறவிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24-25 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அங்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கை குறித்து அங்கே பேசுகிற பொழுது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இப்போ இங்கே இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு பந்தயத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் இங்கே பார்த்தோம் இந்த வசனங்களிலே. அப்படியானால் அந்த பந்தயத்தில் போராடுகிற பிள்ளைகள், பந்தயத்தில் ஓடுகிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட குணலட்சணங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும், அல்லது எப்படி கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும்? அவர்கள் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமுடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்போ அந்த பரலோகத்தை நோக்கி தேவனுடைய ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக ஓடுகிற ஒவ்வொரு கிறிஸ்துவ மகனும் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக எப்படி இருக்க முடியும், அல்லது எப்படி தேவனோடு கூட உள்ள உறவை நாம் ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொள்ள முடியும் என்பதை இந்த காலத்தில் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது படி என்ன அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது, உண்மை நிலையை ஆராய்ந்து அறிதல் அல்லது உண்மை நிலையை உணர்தல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் படிக்க போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது, நான் என்னுடைய ஆவிக்குரிய நிலை நன்றாக இருக்கிறது என்று நான் திருப்தியாக இருந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது அதை வேதத்தினுடைய தரத்திற்கு ஒப்பிட்டு பார்த்து இன்னும் அதிகமாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் மேம்படுத்த வேண்டும் என்று பிரயாசிக்கிறேனா என்கிற ஒரு அடிப்படை கருத்தை மையமாக வைத்து தான் இந்த முதல் பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். மனநவசனமாக யோவான் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நம்ம படிக்க போகிறோம். யோவான் 15வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல
நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். தேவன் எப்படி இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்திருக்கிறாரோ, அந்த அன்பில் நிலைத்திருக்கிறாரோ, நாமும் கூட அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை இந்த வார பாடத்தினுடைய வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது நமக்கு நன்றாக தெரியும். அப்போது என்றைக்காவது நாம் நம்மிடத்தில் ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருக்கோமா, எப்படி நமக்கும் அந்த தேவனுக்கும் உள்ள உறவு எந்த நிலையில் இருக்கிறது, அது சீராக இருக்கிறதா, அல்லது அது இன்னும் பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது நம்முடைய பங்கு நம்ம ஏதாவது செய்ய வேண்டுமா, ஆண்டவரிடத்தில் நம்ம மனம் திரும்பி போய் தேவனிடத்தில் நம்ம ஒப்புரவாகிற அனுபவத்துக்குள்ளாக நம்ம செல்ல வேண்டுமா, ஏதாவது ஒரு காரியம் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை பிரிக்கத்தக்கதாக ஏதாவது ஒரு சிறு பாவம் நம்ம இடத்துல காணப்படுகிறதா என்பதையெல்லாம் நாம் கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அம்மையார் அவர்கள் யுகங்களின் வாஞ்சை என்ற புஸ்தகத்தில் அவர்கள் இவ்விதமாக எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள் என்று பார்க்குற பொழுது, a consistent life in Christ is a great miracle. a consistent life in Christ is a great miracle. அப்படின்னா தேவனோடு கூட உள்ள ஒரு சீரான உறவு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற மிகப்பெரிய அற்புதம். இன்றைக்கி அநேகர் அற்புதங்களை பெரும்படியாக ஜெபிக்கிறார்கள். நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும், கஷ்டத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், பல இக்கட்டுகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லியெல்லாம் ஜெபிக்கிறாங்க. ஒரு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்றெல்லாம் ஜெபிக்கிறார்கள். ஆனால் அற்புதங்களிலெல்லாம் மேலான அற்புதம் என்ன அப்படின்னா, நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு சீரான உறவு. அந்த சீரான உறவு என்பது தான் மிக மிக ஒரு பெரிய ஒரு அற்புதமாக இருக்கிறது என்று யுகங்களின் வாஞ்சை என்கிற புஸ்தகத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். அப்படி அந்த சீரான உறவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த மனன வசனத்தில் வாசித்தது போல, யோவான் 15வது அதிகாரம் 9 வாசித்தது போல, அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அன்பில் நிலைத்திருப்பது என்றால் என்ன, அந்த நிலைத்திருக்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பை பெற்ற பிள்ளைகள் தேவன் மீது அன்பாக இருக்கிறவர்கள் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிவார்கள் என்று யோவான் புஸ்தகத்தில் நம்ம வாசிப்பது போல, ஆண்டவருடைய போதனைகளுக்கும் தேவனுடைய கற்பனைகளுக்கும் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் கீழ்ப்படுகிற பொழுது அந்த தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ளாக கடந்து வருவோம். அந்த அன்பில் நிலைத்திருக்கிற அனுபவம் என்பது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவை அது இன்னும் அதிகமாக பலப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கும். ஆகவே அந்த ஒரு கருத்தை மையமாக வைத்து இந்த முதல் பாடத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். நல்லதுங்க பாஸ்டர், மிக அழகான ஒரு முன்னுரையை கொடுத்தீர்கள். ஞாயிற்றுக்கிழமை பாடம் நம்முடைய நிலை. இந்த நம்முடைய நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இந்த வார பாடத்தில் 2 வேத பகுதிகளை நமக்கு தியான பகுதியாக கொடுத்துருக்காங்க. ஒன்று யோவான் 15வது அதிகாரம், அதை நம்ம பின்னால் கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். 3வது அதிகாரத்தில் கடைசி வசனங்கள் லவோதிக்கியா சபைக்கு தேவன் கொடுத்த அந்த செய்தியை மையமாக வைத்து, அதில் மனிதர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், மனிதனுடைய நிலையை அவன் எப்படி புரிந்து கொள்ள முடியும், அதில் கர்த்தருடைய பங்கு என்ன, மனிதனுடைய பங்கு என்ன என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் லவோதிக்கியா திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த சத்தியம், அந்த சத்தியத்தின் வாயிலாக நமக்கு ஒரு பாடத்தை இந்த நாளிலே கர்த்தர் இந்த முதல் பாடத்தின் வாயிலாக கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதுக்கு முன்பதாக நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 7 சபைகளுக்கு 7 கடிதங்களை அங்கே எழுதி அனுப்புகிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த 7 சபைகளுக்கு 7 கடிதங்களை அனுப்புகிற அந்த சூழ்நிலையில் லவோதிக்கியா பட்டணத்திற்கு என்று ஒரு விசேஷ செய்தி இருக்கிறது. 7 சபை ஆசியா மைனர் அந்த பகுதியில் உள்ள ஒரு 7 சபைகளுக்கு மாத்திரம் பொருந்தக்கூடிய ஒரு செய்தி அல்ல. முதல் நூற்றாண்டிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த முதல் நூற்றாண்டிலிருந்து கடைசி காலம் வரைக்கும் உள்ள சபைகளினுடைய நிலையை அல்லது அந்த சபைகளுடைய நிலையை வெளிப்படுத்தி, அந்த சபைகளுக்கு என்ன செய்தி சொல்ல வேண்டும், அந்த சபை இப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கும், அந்த நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும், அந்த பாவ நிலையிலிருந்து மனுஷிக நிலையிலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிற நிலைக்கு அந்த சபையும் சபை விசுவாச பிள்ளைகளும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை என்கிற அந்த அடிப்படை கருத்து தான் அந்த 7 சபைகளுக்கும் உள்ள ஒரு காரியம், முதல் நூற்றாண்டிலிருந்து கடைசி கால சபை வரைக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கடைசி கால சபையினுடைய அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம், லவோதிக்கியா திருச்சபை. இந்த லவோதிக்கியா திருச்சபையை பற்றி பேசுவதற்கு முன்பதாக ஆண்டவர் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறார் ஒவ்வொரு சபைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தல்
2-3 அதிகாரங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது முதலாவதாக எபேசு சபையை பற்றி அங்கே பேசுகிறதை பார்க்க முடியும். எபேசு சபைக்கு தேவன் உங்களோடு கூட உலாவி கொண்டிருக்கிறவர் எழுதுகிறதாவது என்று நம்ம சொல்லும். அந்த சபைக்கான செய்தியை சொல்வதற்கான அறிமுகத்துக்கு முன்பதாகவே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, காட் வாக்ஸ், த லார்ட் வாக்ஸ், ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது என்று சொல்லி அங்கே அப்படி அவர் அறிமுகத்தை கொடுத்துக்கிறாரு. சிமர்னா சபைக்கு சொல்லுகிற பொழுது வெளிப்படுத்தல் 2:8 நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தருமானவர் சொல்லுகிறதாவது என்று தன்னை அங்கே அறிமுகப்படுத்துகிறார். அதே போல் பெர்கமு சபைக்கு சொல்லுகிற பொழுது, நீங்கள் மனம் திரும்புங்க, நான் இல்லது என்று சொன்னால் நான் சீக்கிரமாக வந்துடுவேன், என்னுடைய வருகை சமீபமாக இருக்கும், நீங்கள் மனம் திரும்புங்க என்று சொல்லி, மனம் திரும்புங்க, என்னுடைய வருகை சமீபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிக்கிறாரு. அதே போல் 4வது சபை தியாத்தரா சபைக்கு சொல்லுகிற பொழுது, நீங்கள் கற்றுக்கொண்டவைகளிலே உறுதியாக இருந்து தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். சர்தை சபைக்கு சொல்லுகிற ஒரு செய்தி என்ன என்று பார்க்கிற பொழுது, அதில் நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களிலே நீங்கள் நிலைத்திருங்கள், திருடன் வருகிற விதமாய் நான் வருவேன், எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் என்று அந்த சபைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிற பொழுது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த லவோதிக்கேயா சபைக்கு வருகிற பொழுது, கடைசி கால சபைக்கு வருகிற பொழுது, தேவனுடைய இருதயத்துக்கு அருகாமையிலே நீங்கள் இருக்கிறீங்க என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது நம்முடைய நிலையை தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய நிலை என்ன என்பதை ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவரிடத்துல மறைவான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் நம்முடைய நிலையை எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்னா, நம்முடைய நிலையை ஆண்டவர் தான் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் நம்முடைய மனுஷீகத்தில் தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு நல்லா இருக்குது அப்படின்னு நான் நினைக்கலாம். அல்லது நான் சபைகளுக்கு செல்லுகிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், நான் காணிக்கை செலுத்துகிறேன், நம்முடைய செயல்களை வைத்து நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் பரலோகத்தின் தேவன் தான் நம்முடைய அவல நிலையை வெளிப்படுத்த முடியும். அது வேதாகமத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இங்கே முதலாவது காரியம், இந்த லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் பொழுது, ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியாக அந்த ஜனங்களுடைய நிலையை அறிந்தவராக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாக இருக்கும், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்போ சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் 139ஆம் சங்கீதத்தில், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அறிந்திருக்கிறீங்க என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இப்போ கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானவைகள் ஒன்றுமே அல்ல. முதலாவது காரியம், நம்முடைய அவல நிலையை தேவனிடத்தில் போகும் பொழுது, ஆண்டோடத்தில் நம்ம முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கும்போது தான் கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா வெளிப்படுத்துகிறார். அந்த நம்முடைய நிலையை ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்கான நோக்கம் நம்மை ஒரு குற்ற மனசாட்சியோடு நம்ம இருக்க வேண்டும் என்பதுக்கு கிடையாது. அந்த நிலையிலிருந்து நம்ம மாறிக்கொள்ள வேண்டும். எதெல்லாம் நான் சரியான பாதையில் இருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேனோ அது தேவனுடைய பார்வையில் அது சரியில்லாமல் இருக்கலாம். அதை நாம் திருத்திக் கொள்வதற்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நம்முடைய நிலையை வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். இப்போது இந்த 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 16வது வசனம். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்று திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் திருப்தி அடைந்து நான் தேவனோடு நெருக்கமாக இருக்கிறேன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் ஆண்டவர் இப்படி ஒரு செய்தியை நமக்கு என்ன செய்ய கொடுக்குறார். அப்படி அல்ல, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்மிடத்தில் நடக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய ஒரு பெரிய ஒரு சித்தமாக இருக்குது. நல்ல பசுமைக்கு அழகாக சொன்னீர்கள், நல்ல விளக்கத்தை கொடுத்தீங்க பாஸ்டர். திங்கட்கிழமை பாடம் கடிந்து கொள்ளுதல், மனம் திரும்புதல், பிரதிபலன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம்
19, 20களில் அந்த வசனங்களில் அந்த கேள்விக்கான பதிலை நாம் பார்க்க முடியும். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது கடிந்து கொள்ளுகிறார். அடுத்து மனம் திரும்பும்படியான ஒரு அழைப்பை கொடுக்கறத நாம் இப்போ பார்க்க முடியுது. இப்போது மனம் திரும்ப வேண்டும் என்றால் நாம் எதற்காக மனம் திரும்ப வேண்டும்? இந்த தேவனோடு கூட நமக்கும் உள்ள உறவை நாம் சீர் செய்கிற பொழுது, அல்லது இன்னும் அதிகமாக நான் ஆண்டோட நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு நாம் விரும்புகிற பொழுது, முதலாவது நம்மிடத்தில் உள்ள குறைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். குறைகளை வெளிப்படுத்துகிற பொழுது அந்த குறைகளை எல்லாம் நாம் நிறைவாக்கத்தக்கதாக தேவ பலத்தை நாம் நாட வேண்டும். அதற்கு முதல் படி மனம் திரும்புகிற அனுபவம். ஆண்டவர் ஒருவரையும் ஒருபோதும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. இங்கே 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்கிறார். அப்படின்னா நம்ம கதவை திறந்தால்தான் பரலோகத்தின் தேவன் உள்ளே உட்பிரவேசிக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் அது அந்த உடைய காரியத்தை நம்மிடத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்ம ஆண்டரை அனுமதிக்கலாம், அல்லது தேவனுடைய சத்தத்தை நிராகரித்து உதாசீனப்படுத்தி பாவத்தின் வழியில் நம்ம போகிறோமா, இல்லை எப்படி ஆண்டருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டரோடு நெருக்கமாக இருக்கிறோமா என்பதை நாம் தீர்மானம் செய்ய வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுத்துருக்கிறார். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தேவன் நம் மீது வைத்த அன்பு, அளவுக்கு அதிகமாக ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பு. 4 காரியங்களை இந்த லவோதிக்கேயா பட்டணத்திற்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் 4 காரியங்களாக இந்த லவோதிக்கேயா பட்டணத்துக்கான செய்தியை பிரித்து கொடுக்கிறார். முதலாவதாக, அவர் ஒரு நியாயாதிபதி. நம்முடைய நிலையை அவர் அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய நிலை என்ன என்பதை அவர் அறிந்தவராக இருக்கிறார். அது நிலை என்ன என்பதை அறிந்தவராக மட்டும் இருப்பதல்ல, அதை வெளிப்படுத்துகிறார். நம்ம இந்த வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கக்கூடியவனும் நீ நிர்வாணியமாக இருக்கிறாய், ஆனால் நீ உன்னுடைய உள்ளத்தில் என்ன செய்கிறாய், நீ ஐஸ்வரன் என்று ஒரு குறையும் உன்னிடத்தில் இல்லை என்று நீ சொல்லுகிறாய். அப்போ முதலாவது, தேவன் என்னுடைய நியாயாதிபதி, அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் என்னை முற்றிலுமாக ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அது முதல் காரியம். அவருடைய பார்வைக்கு எதுவும் மறைவானவைகள் அல்ல. நான் எதையும் அவருடைய கண்களுக்கு மறைக்க முடியாது. எல்லா நிலையையும் அறிந்தவராக முதலாவதாக அவர் இருக்கிறார். 1. 2வது, என்னுடைய நிலையை, பாவ நிலையை எனக்கு வெளிப்படுத்துகிறார். 3வது காரியம், அந்த நிலையிலிருந்து நான் வெளிவருவதற்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு உபதேசங்கள். இப்போ என்ன செய்ய சொல்கிறார் அப்படின்னா, 18ஆம் வசனத்தில், நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்து கொள்கிறதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கன் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அப்போ 3வது காரியம் என்ன அப்படின்னா, அந்த நிலையிலிருந்து மாறுவதற்கான ஆலோசனை. ஆண்டவர் எடுக்கிற ஸ்டெப், ஆண்டவர் எடுக்கிற முதல் காரியம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து அறிந்து தேவனோடு கூட உள்ள என்னுடைய உறவை சரி செய்வதற்கு நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் பரலோகத்தின் தேவனுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கிறது. அவர் என்னுடைய நிலையை வெளிப்படுத்துகிறார், என்னை முற்றிலுமாக அறிந்திருக்கிறார். 3வது காரியம், அதற்கான ஆலோசனையையும் பரிகாரத்தையும் அவர் செய்கிறார். 4வது காரியம் என்ன அப்படின்னா, தேவன் நம்மீது வைத்திருக்கிற அன்பு இதன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் மனம் திரும்பி தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாகாமல், வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே 2 விதமான அறுவடையை நாம் பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில், ஒன்று பயிர், பூமியின் பயிர் முதிர்ந்தது, ஒரு அறுவடை பயிர் அறுவடை. அடுத்து பார்த்திங்கன்னா திராட்சை பழங்களின் அறுவடை. இந்த பயிர் என்பது நீதிமான்களை குறிக்கிறது, திராட்சை பழங்கள் என்பது துன்மார்க்கரை குறிக்கிறது. 20ஆம் வசனத்தை 14, 20 நான் 19, 20வது வசனங்களை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 14, 19, 20. அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1400 ஸ்தாதிக்கு தக்க ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். அப்படின்னா கடைசி காலத்தில் மனம் திரும்பாத பிள்ளைகள், தேவனுடைய சத்தத்தை கேட்டும் ஆண்டவரிடத்தில் வராத பிள்ளைகள், தங்களுடைய உறவை
தேவனோடு கூட உள்ள உறவை சரி செய்யாத பிள்ளைகள் இந்த கோபாக்கினை என்னும் தேவனுடைய கோபாக்கினை என்னும் ஆலையிலே அந்த திராட்சை பழங்கள் போடப்பட்ட நிலையில் தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை. அதில் இருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் மனம் திரும்பி என்னிடத்தில் வாங்க, இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை சரி செய்வதோ அல்லது அந்த உறவிலே நாம் வளர்வதற்கான மிக முக்கியமான பிரதானமான அடிப்படையான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்ய வேண்டும். என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்வதற்கு முன்பதாக அந்த பாவத்திற்காக நான் வருந்த வேண்டும். அந்த பாவத்திற்காக நான் வருந்தும்போது எனக்குள்ளாக மனம் திரும்புதல் என்கிற ஒரு காரியம் நடக்கிறது. நான் மனம் திரும்புகிற பொழுது பரலோகத்தின் தேவன் என்னுடைய பாவத்தை மன்னித்து என்னை மீண்டுமாக பழைய உறவிலே அவர் என்னை சேர்த்து கொள்கிறார். நாமும் ஆண்டோடு கூட உள்ள அந்த உறவில் அந்த பரிசுத்தமாக்குதல் என்கிற அனுபவம் நாம் மரிக்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் காணப்படக்கூடிய ஒரு 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 காரியமாக அது இருக்க வேண்டும். நல்லது பாஸ்டர், மிக அழகாக சொன்னீர்கள். அவருடைய அன்பு நம்மை அவருக்குள்ளாய் நிலைத்திருக்க செய்கிறது. நிலைத்திருத்தல் என்று சொல்லி ஒரு அறைகூவல் விடுக்கப்படுகிறது. இதை யோவான் புஸ்தகத்திலிருந்து நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? யோவான் 15வது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ரொம்பவும் பிரபலமான அதிகாரம் இந்த 15வது அதிகாரம். ஏன் என்று சொன்னால், இங்கே எப்படி ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவில் நாம் ஒவ்வொரு நாளும் வளர முடியும், அல்லது அதுக்கு என்னுடைய பங்கு மாத்திரம் இருந்தால் போதுமா, வேறு என்ன காரியம் தேவை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் 1வது வசனத்தில், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிரதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அதே போல் நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ அந்த அபைடு, அந்த நிலைத்திருக்கிற அனுபவம் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம தேவனை சார்ந்து தேவனோடு கூட ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில் பலத்தை பெற்றுக்கொண்டு, எதற்கு பலத்தை பெறணும், சார்ந்திருத்தல் அல்லது நிலைத்திருத்தல் அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் நம்முடைய சுயக்கிரியை வைத்து சுயநீதியை வைத்து நம்ம முழுவதுமாக தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியமாக இருக்கிறது. அதனால் ஆண்டவரை நம்பி நாடி அவரை சார்ந்திருக்கிற பொழுது தான் அந்த அன்பில் நம்ம என்ன செய்ய முடியும், நிலைத்திருக்க முடியும். இந்த மனன வசனத்தில் வாசித்தோம் 9வது வசனத்தில், அதுக்கு முன்னாடி 8வது வசனத்தை சேர்த்து வாசிக்கிறேன். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராக இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படி சொல்லிட்டு 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ அந்த கீழ்ப்படிதல் என்பது, இந்த கீழ்ப்படிதல் என்கிற அந்த குணத்திற்கும் தேவனோடு கூட உள்ள உறவை வளர்த்து கொள்வதற்கும் அல்லது தேவனோடு கூட உள்ள உறவில் நிலைத்திருப்பதற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் அன்பான தேவன். நான் போய் ஆண்டவரே, நான் உமக்கும் எனக்கும் உள்ள உறவு நல்ல உறவாக இருக்க வேண்டும் என்று நான் ஜெபித்தால் மாத்திரம் போகாது, ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே சொல்கிறார். நான் எப்படி உங்களுடைய கற்பனை கீழ்ப்படுகிறேனோ அதே போல், நான் எப்படி என் பிதாவினுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறேனோ அதே போல் நீங்களும் என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிங்க. நாங்கள் எப்படி ஒருவரில் ஒருவர் நிலைத்திருக்கிறோமோ அதே போல் நீங்களும் நிலைத்திருக்க வேண்டும். இப்படி இந்த திராட்சை செடியினுடைய அனுபவத்தை அங்கே சொல்லியிருக்கிறார் இல்லையா, 4வது வசனத்தில், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஆண்டோடு நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் எளிமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் சொன்ன எல்லா காரியத்திற்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். நாம் கீழ்ப்படிந்தாலும் அந்த கீழ்ப்படிதலுக்கும் தேவனுடைய பலத்தை ஆண்டவருடைய ஞானத்தையும் நம்ம சார்ந்திருக்க வேண்டும் என்பது தான் இந்த தேவனோடு கூட உள்ள நம்முடைய உறவை வளர்த்து கொள்வதற்கான ஒரு குணமாக இருக்கிறது. நல்லது பாஸ்டர், மிக அழகாக மிக தெளிவாக விளக்கம் அளித்தீர்கள். நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமானது கொண்டு கருத்திற்குள்ளாய் நம்புகிறேன். ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம அந்த பாடங்களை நிறைவு செய்ய இருக்கிறோம். போதகர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
எங்களை நேசிக்கிறதான அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே ஒரு புதிய காலாண்டின் முதல் பாடத்தை படிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் நாங்கள் படிக்கின்ற இந்த பாடத்தின் வாயிலாக இன்னும் ஒரு படி அதிகமாக உங்களோடு கூட உள்ள உறவிலே நாங்கள் வளர்கிற அனுபவத்தை பெற கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நிகழ்ச்சியானது ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நேயர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். வேதாமத்தில் ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.